ஹாய் வணக்கம் மக்களே. மூலிகை சூப் கடை. பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ். நீங்கள் குறைஞ்ச லெவலில் ஒரு சின்ன ஒரு 10,000 முதலீட்டில் கூட பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 2,000 வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏரியா, டெய்லி கஸ்டமர்ஸ் வராங்க போகிறாங்க, டெய்லி கஸ்டமர்ஸ் இன் அண்ட் அவுட், இதை பொறுத்து தான் எல்லா பிஸ்னஸுமே பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நம்மக்கிட்ட மூலிகை சூப் பொடி இருக்குது. அதில் 32 வெரைட்டி சூப் பவுடர் இருக்குது. நம்ம சூப் கடைக்கும் கொடுக்கும், டீ கடைக்கும் கொடுக்கும், கேன்டீனுக்கும் கொடுக்கும், வீட்டுக்கும் கொடுக்குறோம். பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்க வாங்கிக்கிடுவாங்க. நம்ம சூப் பொடி 1 கிலோ சூப் பொடியில் 200 கப், அதாவது 40 லிட்டர் சூப் தயாரிக்கலாம். 180லேருந்து 200 கப் சூப் தயாரிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சா சூப் ரெடி ஆயிடும். லைட்டாக உப்பு பெப்பர் சேர்த்து கொடுக்க வேண்டியதான். பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய பேர் ரொம்ப முனைப்போடு ஆர்வமாக நிறைய தேடுறாங்க. அது பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, கடையாக தேடுறாங்க. டீ கடையில் மணிக்கணக்காக உட்காந்து சரி இந்த பிஸ்னஸ் எப்படி ஓடும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி அவங்க பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரான பிறகு தான் அந்த பிஸ்னஸோட நன்மை தீமை லாப நஷ்டங்கள் தெரிகிறது. இப்போ ஒரு சூப் கடை நீங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அது ஒரு சின்ன டேபிள் வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கடை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு எந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா பிஸ்னஸ் நீங்கள் கற்றுக்குருவீங்க. சரி பொழுதுபோக்கு சரி சும்மா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு வேறு சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, நிறையா நஷ்டமானாலும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் வராங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் செகண்ட் ஸ்டெப் கொண்டு போகணும், தேர்ட் ஸ்டெப் கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஆனால் அதுக்கு ரொம்ப கம்மி, ஆனாலும் அவங்களுக்கு வாய்ப்புகளும் கம்மி தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பொழுதுபோக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட பணமும் இருக்கும், வாய்ப்பும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க பிஸ்னஸ் பொழுதுபோக்காக பண்ணுவாங்க, ஒரு என்டர்டெயின் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் பிஸ்னஸ் டெடிக்கேட்டாக பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மியாகவே இருக்கும். ஆனால் அவங்க தேடவும் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது நாலேஜும் இருக்காது. ஒரு பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருக்கு. எந்த பிஸ்னஸ்னாலும் ஒரு சூப் கடை ரொம்ப சிம்பிளாகவும் ஆரம்பிச்சுக்கலாம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக செலவு பண்ணி அதுக்கு டெக்கரேட்டிவ் நல்ல பெரிய கடை போட்டு அப்படியும் பண்ணலாம். ஒரு சூப் கடைக்கு அடிப்படை தேவை என்னென்னா, ஒரு சூப் பொடி, பாத்திரம், அடுப்பு, சூப் கொடுக்குறீங்க அந்த கப்பு, கான்செப்ட்ஸு, பெப்பர், சால்ட்டு, இதுதான் அடிப்படை தேவை. அடுத்து கஸ்டமர்ஸ் நீங்கள் எந்த ஏரியாவில் கடை வைக்கிறீங்க, மிட் ரேஞ்சு, அதாவது 3 ரேஞ்ச் இருக்குது, லோ, மிட்டு, ஹை. ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உண்டு. இந்த லோ ரேஞ்சில்னு வச்சுக்கோங்களேன், 120 ml கொடுத்தாலே 10 ரூபா 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 120 ml கப்பு. மிட் ரேஞ்சு, ஹை ரேஞ்சு, அதுக்கு நீங்கள் 150 ml 200 ml கப்பில் ஸ்பூன் போட்டு கான்செப்ட்ஸ் போட்டு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் கஸ்டமர் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ரன்னிங் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்கன்னா நீங்கள் 32 சூப் வெரைட்டிலாம் வைக்க வேண்டிய மினிமம் ஒரு 4-5 வெரைட்டி வச்சுட்டு பிஸ்னஸை நல்லா பெருக்கலாம். நம்மகிட்ட 32 வெரைட்டி இருக்கிறது உண்மை தான். ஆனால் ஒரு 4-5 ஐட்டம் வாங்கி கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிடலாம். எல்லாமே வாங்கணும்னு அவசியமும் இல்லை. சில பேர் ஒரே ஒரு ஐட்டம், இப்போ மொடவாட்டுக்கல் சூப் பொடி நம்மகிட்ட ஸ்பெஷல், வெறும் மொடவாட்டுக்கல் கிழங்கு பொடி சூப் பொடி மட்டுமே வாங்கி சூப் கடை ஆரம்பிப்பாங்க, அப்படி இருப்பாங்க. நம்மகிட்ட தூதுவளை சூப்பு, முடக்கத்தா சூப்பு இருக்குது. அப்போ என்ன உங்களுக்கு தேவையோ அதை வச்சு கடை ஆரம்பிக்கலாம். எல்லாமே வச்சு பண்ணணும்னு அவசியமும் இல்லை.
இதில் நல்ல லாபம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் டீல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லாபம். அது மட்டும் இல்லை, ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு வராங்க, ஓகே நல்ல டேஸ்ட் பார்க்குறாங்கன்னா திரும்ப அந்த கஸ்டமர் வர நமக்கு லாபம் இருக்கும். எல்லா பிஸ்னஸும் அப்படி தான். நம்ம கஸ்டமர் பழகிட்டாங்க, நம்ம 2-3 தடவை பார்த்து பழகிட்டாங்கன்னாலே ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாமே நம்மகிட்ட ஒரு 32 ஐட்டத்தில் ஒரு 25 ஐட்டம் நல்ல மூலிகையான ஐட்டம். இப்போது காய்கறி, காளான், வாழைத்தண்டு கூட அதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறது தான். அது ஒரு 25 ஐட்டம் நல்ல மூலிகை. இந்த மூலிகைகள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஓடுதல் தாமரைன்னா அது உடலுக்கு ஸ்டாமினா. அடுத்து முடக்கத்தான் கை கால் வலி, முடவாட்டுக்கால் கை கால் வலிக்கு, பிரண்டையும் கை கால் வலிக்கு, சிறியானங்க, சிறுகுந்து, அதில் வைரஸ் காய்ச்சல், இந்த மாதிரி நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காயும் விட்டமின் சி அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இப்படி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த போஸ்டர் காட்டு வச்சுருந்தீங்கனாலே கஸ்டமர் இந்த வேணும்னு கேட்டால் கொடுத்துக்க வேண்டியதுதான். சிம்பிள் தான். நீங்கள் ஒரு அடுப்பு வச்சுட்டு அதில் ஒரு ஜக் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒரு கப் தண்ணி கரைச்சி ஒதுக்கி வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஊற்றி கொடுக்க வேண்டியதான். நீங்கள் ஒரு 4 ஐட்டமும் வச்சுக்கலாம், 32 ஐட்டமும் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்கள் தேவை, அவ்வளோதான். நீங்கள் பிஸ்னஸை ரொம்ப சீரியஸாக பண்ண வேண்டியது. இது போக நீங்கள் சூப் கடை வைக்கிறீங்கன்னா இந்த ஒரு செட்டப்பு மினிமம் ஒரு 10,000 ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கடைன்னு வச்சுக்கோங்க, கடைக்கு அட்வான்ஸ் இருக்குது, வாடகை இருக்குது, ஒருத்தவங்க வேலைக்கு வைக்கணும், டேபிள் உட்கார்றதுக்கு, டேபிள் பொருள் வைக்கிறதுக்கு எல்லாமே செலவாகும். அது மட்டும் இல்லை, வாடகை அட்வான்ஸு, இது ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல் மாதிரி செலவாகும். அடுத்து கஸ்டமர்ஸ் ரெகுலராக வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சூப்பு கூட சேர்ந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஒரு பணியாரம், ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், சுண்டல், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாதாரண பார்க்குறதுக்கு இதெல்லாம் சாதாரணமாக தெரியும். நான் இதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட்டாக சேர்த்து போகிற ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தான். பணியாரம் ஹெல்த்தியானது. அடுத்து கஞ்சி இருக்குது, இப்போ சிறுதானிய கஞ்சி, ஏதாச்சும் ஒன்று சேர்த்து வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு நிறைய என்கொயரி வரும், ஆர்டரும் கொடுப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் ரெகுலராக பண்ணுறவங்க கம்மி தான். எல்லா பிஸ்னஸும் அப்படி தான். என்னோடய பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸும் அப்படி தான். நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஓரளவு அவங்களுக்கு அழுத்து போன பிறகு பிஸ்னஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிஸ்னஸ்னாலுமே அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்க கான்செப்டே மாறிட்டே வரணும். ஏன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே பணம் நிறைய இருக்கும். ஆனால் எல்லார்ட்டையும் அப்படி கிடையாது. நம்ம பார்க்குறது, நம்மளுக்கு வர தகவல், நம்மள்ட்ட யூடியூப் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம், அதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ யூடியூப் சேனல் எல்லோரும் ஆரம்பிக்கிறோம். ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு ட்ரைபாடு வாங்கி ஃபோனை வச்சுட்டு நம்ம பேசலாம். எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆமாம், எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு மேக்ஸிமம் தமிழ்லேயே ஒரு 20-30 சேனல் தான் நிறைய வியூஸ் வரும், நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் 1000-10,000க்கு மேலே நம்ம சேனல் வச்சுருக்கோம். ஆனால் எல்லாருமே சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது. ஆனால் அதுக்குள்ளே எஃபோர்ட்டும் கம்மி தான், அதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி தான். அதாவது இப்போ ஒரு சேனல் 1 கோடி சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல்லாம் இருக்குது, அவங்க குக்கிங் சேனல். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இப்போ கையில் கட்டி தான் பேசுகிறாங்க, மங்களகரமாக அரைக்கிறோம். அதில் அந்த 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 கேப்ஷனுக்கு கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இது சாதாரண வார்த்தை தான், எல்லோரும் பேசுகிற வார்த்தை தானே, அதெல்லாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அந்த கேப்ஷனை வச்சே நிறைய கஸ்டமர் வருவாங்க. அதில் அந்த எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி எப்படி பேசணும் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அந்த டீம். நம்மளுக்கு அவங்க ரொம்ப நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச்சபிளாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. நம்மளால் எல்லாராலுமே அவங்கள ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாது. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது அப்படி அந்த உண்மை கிடையாது. அது ஒரு நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும்.
பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். இப்போ டீ கடையே வச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு உங்கள் ஏரியாவில் ஒரு 10 டீ கடை இருக்குன்னா, இந்த மாதம் 10 டீ கடைங்க, அடுத்த மாதம் ஒரு 15 டீ கடை இருக்கும், அதுக்கடுத்த மாதம் 5 டீ கடை, அதுக்கடுத்து 10 டீ கடை மாறிட்டே இருக்கும். அதே ஸ்டாண்டர்டாகவே இருக்காது. ஏன்னா டீ கடை பிஸ்னஸை பார்த்து இவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான், நம்மளும் பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவன் 10 ரூபாய்க்கு விற்கிறான், நம்ம 5 ரூபாய்க்கு விற்போம், 2 மாதம் நல்லா பண்ணுவோம், அதுக்கடுத்த ரேட்டை கூட்டிவோம். அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துடுவான், அவன் ஃப்ரீயாக கூட கொடுப்பான். அந்த ஏர்டெல் ஜியோ ஏர்செல் இந்த மாதிரி ஏர்செல்காரன் நல்லா பிஸ்னஸ் பண்ணி விட்டுருந்துச்சு. அவன் அடிச்சுட்டு ஜீரோ காசுன்னு சொல்லி ஒரு வருஷம் கூப்பிட்டு எல்லா கம்பெனியும் உடச்சி முட்ட மாதிரி இது பேசிக் பிஸ்னஸ் கான்செப்ட். அதனால் நீங்கள் எல்லாருமே பார்க்குற பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ். ஆக்சுவலி சொல்லப்போனால் இது சூப்பரான பிஸ்னஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு டீ கடை அப்படி கிடையாது. டீ கடை ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும், ஈஸியாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. டீ கடையிலே சூப் விற்கிறாங்க. டீ கடை இப்போ நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு டீ காஃபி மட்டும்தான். அதுக்கடுத்து ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு, அதுக்கடுத்து அதுக்கடுத்து நாட்டு சக்கரை, அதுக்கடுத்து க்ரீன் டீ, அதுக்கடுத்து லெமன் டீ, எல்லாம் இப்போ வந்தது தான். அதே மாதிரி டீ கடையில் சூப்பும் விற்கலாம். பிஸ்னஸ் கொஞ்சம் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணால் தான் ப்ராஃபிட் வரும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், யாரை வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் டெடிக்கேஷன் வேணும். நம்மக்கிட்ட 32 வகையான மூலிகை சூப் பொடி இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம கொரியரில் உடனே அனுப்புகிறோம். நீங்கள் நம்ம தூத்துக்குடிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கே சொன்னாலுமே உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறோம். நம்ம எஸ்டி கொரியரில் அனுப்புகிறோம். நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம் 2 நாளில். இப்போ நீங்கள் 12ஆம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 13ஆம் இல்லை 14ஆம் உங்கள் கையில் பொருள் கிடச்சிரும். நீங்கள் காலையில் நீங்கள் 11ஆம் காலையில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 11ஆம் சாயங்காலம் நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். அதிகபட்சம் 2 நாளில் உங்களுக்கு பொருள் கையில் கிடைக்கும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருவோம் கொரியருக்கு. அவங்க 2 நாளில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. சூப் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தண்ணியில் கடிச்சு கொதிக்க வைக்கிறது தான். இதில் ரொம்ப ரொம்ப பெரிய கம்ப சூத்திரம்லாம் இல்லை. நம்ம கிலோ ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். 1/4 கிலோ பாக்கெட், 1/2 கிலோ பாக்கெட் இருக்குது. 1/4 கிலோவில் 40-50 கப், 1 கிலோவில் 200 கப் சூப் தயாரிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 2 ஐட்டம் 4 ஐட்டம் கூட செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சாம்பிளுக்கு நீங்கள் 1/4 கிலோ பாக்கெட், ஒரு பாக்கெட்டோட வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் 93 606 50 359.